27 நட்சத்திரங்கள் சாமி. இவங்களுக்கு நட்சத்திரங்களுக்கு பொதுவான குணங்கள் என்ன, அவங்களுக்கு என்னென்ன நோய் வரும், அதற்கான தீர்வு எந்த கோயில்? ரேவதி நட்சத்திரம். அடுத்தவங்களை சுமந்துகிட்டே இருப்பாங்க சாமி வாழ்நாள் முழுவதும். வாழ்க்கையில் பல விஷயங்களை இப்படி இழந்து விடுவது ரேவதி நட்சத்திரத்தின். நண்பர்களை அதிகமா நம்பி ஏமாறும் ரேவதி நட்சத்திரம் தான். நட்புகளை, உறவுகளை நம்பி கடுமையான கர்ம நட்சத்திரம். ரேவதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் மிக 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 கர்ம இமயமலை அளவு கன்னி தோஷம். நிச்சயமாக உங்கள் வீட்டில் ஒரு கன்னி பெண் மரணம் அடைந்திருப்பார். குழந்தை தாமதமாவது, திருமணம் தாமதமாவது, வாழ்க்கையே தாமதமாக போய் கொண்டிருப்பதற்கெல்லாம் காரணம் எங்க 55 வயசு வரைக்கும் வாழ்ந்து வந்துட்டேன், வாழ்க்கையில திரும்பி பார்த்தா ஒண்ணுமே காணுமேங்க அப்படின்னீங்கன்னா ரேவதியில 4ஆம் பாதத்தில் ரேவதி 4ஆம் பாதத்தில் எந்த கிரகம் நின்றாலும் ரேவதி 4ஆம் பாதம் வரக்கூடிய அன்னைக்கு தேவிப்பட்டினத்துல ரேவதி நட்சத்திரத்துல பிறந்திருக்கேன், எனக்கு இப்போ வாழ்க்கை ரொம்ப சிரமமாக போய் கொண்டிருக்கிறது, நான் பொருளாதாரத்துல சிரமமா இருக்கேன் அப்படின்னு நீங்க என்ன நினைச்சாலும் நந்திபுர என் பையனுக்கு நான் பொருத்தம் பாக்குறேன், என் பொண்ணுக்கு பொருத்தம் பாக்குறேன்னா இந்த 10 பொருத்தத்தை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்காம வைநாசிக நட்சத்திரம் என்னவென்று பாருங்கள். வைநாசிக நட்சத்திரத்தில் ஒரு கணவன் மனைவி சேர்ந்து வாழ்ந்ததாக நல்ல தொழில் அமைந்து, நல்ல வேலை அமைந்து, நல்ல திருமணம் நடந்து, குழந்தை பிறக்காமல் இருந்தால் குழந்தை செல்வம் கிடைத்து நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இந்த 2 கோவிலும் நீங்க ஆதி ஜெகநாத பெருமாளும் போகணும், கடல் அடைத்த பெருமாளும் போகணும். ஒரு சில வெப்சைட்ல கடல் காத்த பெருமாளும் வருது. ரெண்டும் ஒரே கோவில் தான். நீங்க ரேவதி நட்சத்திரத்துக்காரங்க இந்த கோவில்ல கால் எடுத்து வச்சிட்டீங்கன்னா 100% உங்கள் வாழ்க்கை மாறியே தீரும். சுகமே சொல்ல சாமி. சுகமே சொல்க சாமி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நிச்சயமா, ஏன்னா அதிகாலையில பேசிக்கிருக்கோம். ஆமா, அடுத்தது உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கு, அதை விட்டுட்டு நம்ம பேசிட்டு இருக்கோம். ரொம்ப நன்றி சாமி. நான் தான் சாமி உங்களுக்கு நிறைய நன்றி சொல்லணும். உலகளாவிய தமிழர்கள் அனைவரும் இன்று நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு பக்தி இன்ஃபினிட்டி சேனல் ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. நிச்சயமா இந்த வாய்ப்பை நமக்காக ஏற்படுத்தி கொடுத்த இறைவனுக்கு நாம் நன்றி சொல்வோம். இறைவனுக்கும் இயற்கைக்கும் சேர்த்து நம்ம நன்றி. கண்டிப்பா, ரெண்டுமே. மழை வர மாதிரி இருந்துச்சு, மழை வரல, அதுவே பெரிய விஷயம். அதனால இறைவன் இயற்கைக்கு சேர்த்து நன்றி சொல்லலாம் சாமி. நமக்கு என்ன வேணுமோ அதை இறைவன் கொடுத்து கொண்டே இருக்கிறான். நிச்சயமா சாமி, நிச்சயமா சாமி. நட்சத்திரங்கள் நான் உங்கள்கிட்ட பேசிட்டு சொன்னேன், நீங்கள் பெருந்தன்மையா ஒத்துக்கிட்டீங்க. அது ஒன்னா சாமி, இது சொல்றதுக்கு என்ன இருக்கு, எல்லாத்துக்கும் எல்லாம் சொல்றதுதான் நம்ம வந்திருக்கோம்னு சொன்னீங்க. 27 நட்சத்திரங்கள் சாமி. இவங்களுக்கு நட்சத்திரங்களுக்கு பொதுவான குணங்கள் என்ன, அவங்களுக்கு என்னென்ன நோய் வரும், இல்ல என்னென்ன பிரச்சனைகள் வரும், என்னென்ன சவால்கள் சந்திப்பாங்க, அதற்கான தீர்வு எந்த கோயில்ல கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்க சாமி. நம்ம இதை 27 வீடியோவா சொல்லிடலாம். ஆமா, ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் இப்ப என்னன்னா எல்லாருமே அஸ்வினியில ஆரம்பித்து ரேவதியில் முடிக்கிறார்கள். நம்ம இப்ப சனி வக்கர பயிற்சியில் போறதுனால நம்ம ரேவதியில இருந்து ஆரம்பிச்சு அஸ்வினிக்கு வந்துருவோம். நம்ம இப்ப ரிவர்ஸ்ல வர போறோம். இப்ப ஒவ்வொரு முறையும் ஃபர்ஸ்ட் ரேவதினா ரேவதி நட்சத்திரத்துக்கு ஒரு நட்சத்திரத்துக்கு என்ன நோய் வரும், அந்த நட்சத்திரத்தின் குறை என்ன, நிறை என்ன, என்னென்ன சவால்களை சந்திப்பாங்க வாழ்க்கையில, நீங்க எதை செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டாம், அதே போல நீங்கள் எங்கு சென்று வழிபட வேண்டும், கோவிலோட அட்ரஸோட இதுல கொடுத்துறோம். ஏன்னா நம்ம ஒரு கண்டென்ட் சொல்லி கீழே போய் கோயில் சொல்லுங்க சாமி, கோயில் சொல்லுங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதனால நம்ம 27 நட்சத்திரத்திற்கும் என் குருநாதர் சொல்ல கோவிலை நான் உடைத்து சொல்ல போகிறேன். இது வரைக்கும் நம்ம சேனல்ல கூட அதை சொல்லல. நீங்க கேட்ட உடனே எனக்கு சரி ஓகே நம்ம பண்ணிடுவோமே அப்படின்னு தோணுச்சு. அதனால 27 நட்சத்திரத்திற்கும் அது கர்ம நட்சத்திரமா, நட்சத்திரத்தின் தன்மை என்ன, அது என்னவெல்லாம் செய்யும் அப்படிங்கிறத நம்ம இனி பார்க்க இருக்கிறோம். முதல் நாள் நம்ம ரேவதியில இருந்து ஆரம்பிச்சிருவோம். புதன் நட்சத்திரத்துல இருந்து ஆரம்பிச்சிருவோம். புதன் ஆரம்பிச்சிருவோம். எப்பவுமே பெருமாள் தான் நிறைவு பண்ணுவார். எண்டு காடே அவரு தான். வாழ்க்கையில எப்பவுமே பாருங்க, சிவபெருமான் எல்லா வரங்களையும் கொடுத்து விடுவார், பெருமாள் தான் முடிச்சு வைப்பார். சிவன் அழிக்கும் கடவுள் அல்ல, சிவன் கொடுக்கும் கடவுள். யாரு கேட்டாலும் தலைவர் வர வந்தா வச்சுக்க, ராவணனா இந்தப்பா வச்சுக்கப்பா, இரணியனா இந்தப்பா வச்சுக்கப்பா, இரணியன் போய் வர வாங்கின மாதிரி அதை சொல்லுவாங்க. அந்த கிராமத்தெல்லாம் ஒரு பழமொழி. எனக்கு வீட்டுக்கு உள்ளேயும் சாவு வரக்கூடாது, வெளியிலயும் வரக்கூடாது, பகல்லையும் வரக்கூடாது, இரவுலையும் வரக்கூடாது, மனிதனாலையும் வரக்கூடாது, மிருகத்தினாலையும் வரக்கூடாது. எவ்வளவு யோசனை பண்ணி வர வாங்கியிருக்கான் பாருங்க சிவபெருமான். பயங்கரமான புத்திசாலி. அப்பதான் பெருமாள் என்ன பண்றாரு, நரசிம்ம அவதாரம் எடுக்கிறார். இரவும் அல்ல பகலும் அல்ல, அந்தி சாயும் வேலை, வீட்டுக்கு உள்ளேயும் அல்ல வெளியேயும் அல்ல, வாச கதவுல நிறுத்து, மனிதனும் அல்ல மிருகனும் அல்ல, மனித உடலும் மிருக தலையும் கூடி
உடலை கிழிக்கிறார். பெருமாள் தான் சாமி எண்டு காடு. எப்பவுமே ஒரு விஷயத்தை நிறைவு செய்பவர் பெருமாள். நீங்க பாருங்க, இந்த பரசுராமர் கஷேத்திரத்துல தான் நம்ம போய் திதி சொல்லுவோம். ஏன்னா பெருமாள் தான் மோட்சம் கொடுக்கக்கூடிய மோட்ச நாயகன், புண்டரீகாட்ச பெருமாள் அப்படின்னு சொல்லுவாங்க. பெருமாள் தான் மோட்சம் கொடுப்பவர். அதனால நம்ம பெருமாள்கிட்ட இருந்து ஆரம்பிப்போம், நம்ம அப்படியே கொண்டு வந்து மேஷத்துல கொண்டு வந்து நிறைவு செய்வோம், கேதுவோட முடிச்சிருவோம். கேதுல கொண்டு வந்து முடிப்போம். பக்தி இன்ஃபினிட்டி நேயர்களுக்கு இது வந்து ஒரு அருமருந்தாக இருக்கும். இதை வந்து நீங்க ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க வந்து பொக்கிஷமாக பார்க்கலாம். இதுல வந்து இதுவரைக்கும் நான் என்னிடம் ஜோதிடம் பார்த்தவர்களுக்கு மட்டுமே சொன்ன சூட்சும கோவில்களை இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். நிச்சயமா 27 நட்சத்திரத்துக்கும் கர்ம நட்சத்திரத்துக்கு என்ன கோவில், அதுக்கு சாதாரணமா நட்சத்திரத்துக்கு நோய் வர்றதுக்கு இல்லாம இருக்கிறதுக்கு என்ன கோவில் அப்படிங்கிற விஷயம் என்னிடம் ஜோதிடம் பார்த்த பல அன்பர்களுக்கு நான் கொடுக்காத கோவில்களும் பல சொல்லாத. ஏன்னா 15-20 நிமிஷத்துல எல்லாத்தையும் எல்லாருக்கிட்டையும் என்னால ஒப்பிக்க முடியாது. அந்த விஷயங்களை எல்லாம் நான் இனி வந்து இந்த 27 நட்சத்திரங்களின் வாயிலாக பகிர்ந்து கொள்கிறேன். இதற்கு என் அப்பன் சொக்கநாதன் நாவில் நின்று துணை நிற்பார் என நான் நம்புகிறேன். வாங்க நம்ம உள்ள போலாம். நிச்சயமா சாமி, நிச்சயமா சாமி. ரேவதி நட்சத்திரம் சாமி, ரேவதி நட்சத்திரத்துக்கு தோணின்னு பேரு. தோணினா படகு. தமிழ்ல படகு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணோம், சுமந்து போய் அங்க விட அங்கிருந்து சுமந்து போய் இங்க வரும். இந்த படகு வந்து கரையேறவே கரையேறாது. இந்த ரேவதி நட்சத்திரத்துக்காரங்க அடுத்தவங்களை சுமந்துகிட்டே இருப்பாங்க சாமி வாழ்நாள் முழுவதும். இவங்க வந்து சுமந்துகிட்டு இருக்கிற சுமை கருவிகளாகவே இருப்பாங்க. நீங்க இங்க இருந்து கொண்டு போய் அவங்களை அக்கறையில விடுவாங்க, அக்கறையில இருந்து இக்கரையில கொண்டு வந்து விடுவாங்க. இக்கரைக்கு அக்கறை பச்சை, அக்கறைக்கு இக்கரை பச்சை. இவர்களுக்கு இங்கிருந்து பார்த்தால் அந்த பக்கம் நல்லா தெரியும், அதை இந்த விட்டுட்டு அந்த பக்கம் போய் பார்த்தாங்கன்னா இதுவே நல்லா தெரியும். வாழ்க்கையில் பல விஷயங்களை இப்படி இழந்து விடுவது ரேவதி நட்சத்திரத்தின் குணங்களில் ஒன்று. ஆணாக இருந்தால் பெண் தன்மை இருக்கும், பெண்ணாக இருந்தால் ஆண் தன்மை இதுல இருக்கும். ஆண்கிட்ட வந்து ஒரு கருணை இருக்கும் சாமி, ஒரு தாய்க்குரிய கருணை ஆண்கிட்ட இருக்கும். பெண்ணிட்ட வந்து அந்த அப்பாவுக்குரிய அந்த ஒரு கம்பீரம் இருக்கும். ஆமா, ரேவதி நட்சத்திரத்து பெண்களுக்கு ஒரு கம்பீரம் இருக்கும், ஒரு தீர்க்கமான ஒரு குணம் இருந்துகிட்டே இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா சில நேரத்துல இவங்க ரொம்ப அடமன் கேரக்டர் அப்படின்னு வெளியில காமிச்சிரும். அவங்க முடிவு வந்து மாற மாட்டாங்க. ஆமா, அவங்க வந்து தான் சரியில்லாத ஒரு விஷயத்தை செய்கிறோம் என தெரிந்தால் கூட அதுல இருந்து மாற மாட்டாங்க. ஆமா, இது தப்புன்னு தெரிஞ்சா கூட தன்னை மாற்றிக்கொள்ள முன் வர மாட்டாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா தோற்றத்தை வச்சு வயசு நீங்க கணக்கு போடவே முடியாது. ரொம்ப இளமையான தோற்றம் இவங்களுக்கு எப்பவுமே இருக்கும். இவங்க கண்கள்ல ஒரு காந்த சக்தி இருந்துகிட்டே இருக்கும். ரேவதி நட்சத்திரத்துக்காரங்களோட கண்களை பாத்தீங்கன்னா அப்படியே சில பேரோட கண்கள்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கவே முடியாது. கண்ணை பார்த்தோன்னா அப்படி ஒரு மாதிரி நம்ம செலுத்துருவோம். அது வந்து ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவருடைய கண்கள் ஒளி மிகுந்த கண்களாக இருக்கிறது. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இரட்டை மீன் வடிவம் இதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவங்க எல்லா இடத்துலயுமே கழுவுற மீன்ல நழுவுற மீன் தான். ஈஸியா எஸ்கேப் ஆயிடுவாங்க. எந்த விஷயத்திலையும் அவ்வளவு எளிதாக பிடி கொடுக்க மாட்டார்கள். பிடி கொடுத்துட்டாங்கன்னா அதை வந்து செய்து முடிக்காம விட மாட்டாங்க. ஒரு விஷயத்தை எடுத்துட்டாங்கன்னா அதை வந்து செய்து முடித்தே தீர்வாங்க. அதே போல நல்ல இரக்க குணம் கொண்டவர்கள். அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றத வெளியில தெரியாம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரேவதி நட்சத்திரத்துக்காரங்க. நீங்க வந்து அடுத்தவங்களுக்கு ஒரு விஷயத்த செய்ய போறோம், இதை பத்தி நம்ம வெளியில சொல்லக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய விஷயங்களை கேட்கறத அப்படியே நம்பிடுவாங்க. அது பெரிய பிரச்சனை இருக்கு. நீங்க வந்து காப்பி பேஸ்டுக்கு ரொம்ப கரெக்ட். நீங்க சொன்ன மாதிரி நண்பர்கள் அதிகமா நம்பி ஏமாறும் ரேவதி நட்சத்திரம் தான். நட்புகளை உறவுகளை நம்பி சொன்னா அப்படியே நம்பிக்கிறது. கா தெரியுமாக்கா அந்த மூணாவது வீட்டுக்காரி அப்படிதான் அப்படின்னா இவங்க அவங்கள பாக்குற பார்வையில அப்படியே பார்ப்பாங்க. பேசிக்கலா அவங்க நல்லவங்களா இருப்பாங்க. ஆனா இவங்க அதை அப்படியே நம்பி இதை அப்படியே வெளியில சொல்லக்கூடிய நபர்களாக இருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப உங்க கேரக்டரை நீங்க வந்து அனலைஸ் பண்ணணும். பிடிவாதம் என்பது எல்லா இடத்திலும் சரியான ஒரு விஷயம் அல்ல. இதுல சாமி ரேவதி 4 கடுமையான கர்ம நட்சத்திரம். அப்படியா? 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். ரேவதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைக்கு அளவே கிடையாது. ஒரு பிரம்மாண்டமான கர்ம மலை மீது நீங்கள் ஏறிக்கொண்டிருக்கிறீர்கள். இமயமலை 2, 3 விட 4ஆம் பாதம், ரேவதி 4ஆம் பாதம் மிக 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 கர்மா, இமயமலை அளவு கர்மா. அதை நீங்கள் ஏறிக்கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கறதா விஷயம். கன்னி தோஷம் நிச்சயமாக உங்கள் வீட்டில் ஒரு கன்னி பெண் மரணம் அடைந்திருப்பார். ரேவதி 4ஆம் பாதத்துல கண்டிப்பாக உங்க வம்சத்தை சேர்ந்த பெண்ணோ அல்லது உங்கள் வம்சத்தாரால் பாதிக்கப்பட்டு ஏதாவது ஒரு பெண் நிச்சயமாக துர்மரணம் அடைந்திருப்பார். அந்த கன்னியின் சாபம் உங்களுக்கு இருக்கிறது. ரேவதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தை தாமதமாவது, திருமணம் தாமதமாவது, வாழ்க்கையே தாமதமாக போய் கொண்டிருப்பதற்கெல்லாம் காரணம்
கன்னி தோஷம். இவங்க கிட்ட வந்து சாமி எப்பவுமே பெண்கள் வந்து நல்லா பேசுவாங்க, பெண்களா இருந்தா ஆண்கள் வந்து நல்லா பேசுவாங்க, கடைசியில இவங்களை காதலிச்சு பாதையில விட்டுட்டு போயிடுவாங்க. இவங்க அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு இவங்களால முடியாது. அது ரேவதி 4ஆம் பாதத்துக்கு ஏற்கனவே காதலித்து பாதையில் விட்டு விட்டு வந்திருக்கிறீர்கள், மீண்டும் இயற்கை உங்களை பழி வாங்குகிறது. இறைவன் பழி வாங்குவதில் மன்னன், அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். அப்படியே வந்து ஒரு தலைமுறை 2 தலைமுறை கழித்து இத வந்து உங்களை உணர வைக்கும். நீங்க வந்து நல்லா கவனிச்சீங்கன்னா உங்க குலதெய்வம் கோயில்ல கன்னி தெய்வம் வச்சு சாமி கும்பிட்டுருப்பாங்க, வீட்டுல வந்து கன்னி தெய்வம் வச்சு சாமி கும்பிட்டுருப்பாங்க. ரேவதி 4ஆம் பாதம் மிக கடுமையான கன்னி தோஷம். ரேவதி 4ஆம் பாதத்தில் எந்த கிரகம் நிற்கிறதோ அந்த கிரகம் வேலையே செய்யாது. இப்ப ரேவதியில சுக்கிரன் உச்சம், சுக்கிரன் வந்து உச்சம். இப்ப சுக்கிரன் உச்சம்ங்க, இவருக்கெல்லாம் வந்து கல்யாணம் ஆகி ஆகா ஓஹோ சூப்பர், குரு வந்து அங்க ஆட்சி இல்லையா, அப்ப குரு வந்து ரேவதியில் இருக்கார், சூப்பர் 4ஆம் பாதத்தில் நிக்கிறார், அருமை அப்படின்லாம் நினைச்சீங்கன்னா அந்த கிரகம் வேலை செய்யாது. அதுக்கு பதிலா ஆப்போசிட் வேலை செய்யும். இப்ப சுக்கிரன் நின்றுகிட்டு இருக்காருன்னு வச்சுங்க, கல்யாணம் பண்ண மாட்டார். கல்யாணம் பண்ணா இந்த உலகத்திலேயே ராட்சச குணம் படைத்த ஒரு இணையை கொண்டு வந்து உங்களுக்கு சேர்த்து விட்டு போயிடும். உங்களால் நிம்மதியா வாழவே முடியாது. வேலைக்கு போனீங்கன்னு வச்சுங்க, அங்க உங்களுக்குன்னே ஒரு மேனேஜர் வந்து வாய்ப்பான். அந்த மாதிரி ஒருத்தர்கிட்ட வேலையே செய்ய முடியாது. ஆனா அந்த வேலையை விட்டு உங்களால் வரவும் முடியாது. வேலையை விட்டு வந்தா என்ன பண்றதுன்னு தெரியாது. உங்களை பழி வாங்குவதற்கென்றே உங்க ஆசிரியர் வந்து வீட்டு படம் கொடுப்பார். நீங்க படிக்க மாட்டேன்னு எந்திரிச்சு வந்துட முடியுமா என்ன? இதையெல்லாம் ரேவதி 4 சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுவரைக்கும் இதை யாரும் வெளியில் சொன்னதே இல்லை. இந்த 4ஆம் பாதம் எவ்வளவு பிரச்சனை அப்படிங்கறத யாரும் வெளியில சொல்லல. நம்ம ரேவதி நட்சத்திரம்னா ரேவதி நட்சத்திரத்தை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரேவதி நட்சத்திரத்தின் 4ஆம் பாதத்தில் நிற்கக்கூடிய கிரகம் ராகு நின்றால் தந்தை வழி மூதாதையர்கள் மிக கடுமையான கர்மா, கேது நின்றால் தாய் வழி மூதாதையர்கள் மிக கடுமையான கர்மா, சந்திரனே நின்றால் நீங்க ரேவதி 4ஆம் பாதமாக இருந்தால் உங்கள் தாயார் வழி, தாயில ஒரு 2 தலைமுறைக்குள்ள அதை செஞ்சிருக்காங்க அப்படிங்கறது விஷயம். தாயாருக்கு கடுமையான உடல்நல பாதிப்பை கொடுக்கிறது. ரேவதி 4ஆம் பாதத்தில் சந்திரன் நின்றால், ரேவதி 4ஆம் பாதத்தில் சூரியன் நின்றால் தந்தையாருக்கு மிக கடுமையான சூழ்நிலைகளை ஏற்படுத்துகிறது. தந்தையார் பொருள் இழப்பு, உடல்நல இழப்பு, தந்தையாரே மறைந்து போகிறார். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த இளம் வயதுல தந்தையார் மறைந்து போறாரு பாருங்க, அதெல்லாம் ரேவதி 4ஆம் பாதத்தில் ஒரு கிரகம் நின்றால், சூரியன் நின்றால் தந்தையார் இளம் வயதில் மறைந்து போவது, அல்லது தந்தையார் தன் வாழ்க்கையை இழந்துவிட்டு மரணத்துக்கு சமமான வாழ்க்கையை வாழ்வது அப்படிங்கிறது விஷயம். செவ்வாய் நின்றால் சகோதரத்தை பாதிக்கும், சகோதரரே கேஸ் போடுறது, சகோதரத்துக்குள்ள ஒத்து வராம போறது, மண் ரீதியான பிரச்சனைகளை சந்திப்பது. போய் மண்ணு வாங்கினேன் அங்க போய் பிரச்சனை, இடம் வாங்கினேன் அங்க போய் பிரச்சனை, வீட்டுல குடியிருக்கிறான் பக்கத்து வீட்டுக்காரனால எப்ப பார்த்தாலும் தொல்லை, என்னை வாழறக்கே விட மாட்டேங்கிறான் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எடுத்து பாருங்க. 4ஆம் பாதத்துல கண்டிப்பா செவ்வாய் நிற்பார். புதன் என்றால் கல்வி கற்கவே விட மாட்டார். நம்ம என்ன சொல்லிடுவோம், புதன் நீச்சம்ங்க, புதன் நீச்சமாயி அவரோட சொந்த நட்சத்திரத்தில் நிக்கிறாருங்க அப்படிங்கறதோட முடிச்சிருவோம் ஜோடத்துல. விஷயம் அது அல்ல. ரேவதி 4ஆம் பாதத்தில் புதன் என்றால் கற்ற கல்விக்கு வாய்ப்பே கிடையாது. கல்வியை சிறப்பாக கொடுக்கவே மாட்டார். ஆனா என்ன மேட்டர்னா இவங்களுக்கு தான் படிக்கணும்னு ஆசையா இருக்கும். அதை படிக்கணும் இதை படிக்கணும், நான் வந்து அப்படி வரணும் இப்படி வரணும்னு ஆசையா இருக்கும். ஆனா புதன் உட்கார் முதல் அப்படின்னு ஒரு அப்பா உட்கார வச்சுப்பார். இதுதான் விஷயம். புதன் அங்கு நீச்சம் தான், நான் மறுக்கவெல்லாம் இல்லை. சுக்கிரன் உச்சம், சுக்கிரன் கோடி கோடியா கொட்டி இருக்க வேண்டும். அடுத்த வேளை உணவுக்கு திண்டாட வைத்து விடுவார் சுக்கிரன் ரேவதி 4ஆம் பாதத்தில் நின்றால். ரேவதி 4ஆம் பாதத்தில் எந்த கிரகம் நிற்கிறதோ அந்த கிரகம் தன் கடமையை சரியாக செய்யும். குரு நின்றால் குரு உங்களை வறுமையிலேயே வைத்திருப்பார். குரு வந்து உங்களை ராஜயோகத்துக்கு கொண்டு போகவே மாட்டார். சோ அதனால நீங்க ரேவதி 4ஆம் பாதத்தில் சனி பகவான் நின்றால், நம்ம அதை அவர் தலைவரை விட்டுட்டோம் பாருங்க. ரேவதி 4ஆம் பாதத்தில் சனி பகவான் நின்றால் வாழ்நாள் முழுவதும் கர்மாவை கழிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். ரிப்பீட், முதல்ல ஏறுவோம் திருப்பி இறங்குவோம், ஏறணும் இறங்கணும் ரிப்பீட், ஏறணும் இறங்கணும் ரிப்பீட். எங்க 55 வயசு வரைக்கும் வாழ்ந்து வந்துட்டேன், வாழ்க்கையில திரும்பி பார்த்தா ஒண்ணுமே காணுமேங்க அப்படின்னீங்கன்னா ரேவதியில 4ஆம் பாதத்தில் சனி பகவான் நிற்கிறார், கவனியுங்கள். அதான் விஷயம். ரேவதி 4ஆம் பாதத்தில் எந்த கிரகம் இருந்தாலும், கேது இருந்துச்சுன்னா சாமி, கேதுதான் தாய்வழி, தாய்வழி மூதாதையர்கள். ஆமா ஆமா, தாய்வழி மூதாதையர்களுடைய கர்மாவை ஜாதகர் இரட்டிப்பாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது விஷயம். ரேவதி 4ஆம் பாதத்தில் எந்த கிரகம் நின்றாலும் ரேவதி 4ஆம் பாதம் வரக்கூடிய அன்னைக்கு, இந்த 4 பாதங்கிறத நான் முதல்ல சொல்லிடுறேன். ஒரு பாதத்துக்கு 6 மணி நேரம், 4 6 24 மணி நேரம் ஒரு நட்சத்திரம் இருக்கும். இனி பார்க்கக்கூடிய எந்த வீடியோலையும் சரி, ஒரு நட்சத்திர பாதம் என்பது 6 மணி நேரம். ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம், 4 6 24 மணி நேரம் ஒரு நட்சத்திரம் இருந்தே தீரும். ரேவதி 4ஆம் பாதத்தில்
கடல் அடைத்த பெருமாள், கடல் காத்த பெருமாள், இது ரெண்டும் அவர் பேர் தான். தேவிப்பட்டினத்துல இந்த பெருமாள் இருக்கிறார். இந்த பெருமாளை ரேவதி 4ஆம் பாதத்தில் போய் நீங்கள் வணங்கினால் இந்த 4ஆம் பாதத்திற்கு உண்டான தோஷம் நிவர்த்தியாகும். 4ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய கிரகம் உங்களுக்கு நன்மையே செய்யும். ரேவதி நட்சத்திரத்துல பிறந்திருக்கேன், 1, 2, 3ல பிறந்திருக்கேன், நான் வந்து இந்த படகு மாதிரியே போயிட்டு இருக்கேன். என் வாழ்க்கை வந்து இந்த அமைதியான நதியினிலே ஓடும், அளவில்லாத வெள்ளம் வந்தால் ஆடும் அப்படின்னு தான் வாழ்க்கை ரேவதி நட்சத்திரத்துக்கு போய் கொண்டிருக்கிறது. இப்பொழுது சமீபமாக ராகு பகவான் உள்ளே பயணித்துக் கொண்டிருக்கிறார். ராகு உள்ள பயணிச்சு உங்களை எல்லாம் அப்படியே எண்ணெயே ஊத்தாம வறுத்துக்கிட்டு இருக்கார். ரேவதி நட்சத்திரத்துக்காரங்களை எல்லாம் எண்ணெயே ஊத்தாம கொஞ்சம் வறுத்துக்கிட்டு இருக்கார் ராகு பகவான். எனக்கு வந்து இப்போ வாழ்க்கை ரொம்ப சிரமமாக போய் கொண்டிருக்கிறது, நான் பொருளாதாரத்துல சிரமமா இருக்கேன் அப்படின்னு நீங்க என்ன நினைச்சாலும் நந்திபுர விண்ணகர நாதன் கும்பகோணம் பட்டீஸ்வரம் துர்க்கையம்மன் கோவிலுக்கு பின்னாடி 2 கிலோமீட்டர்ல இந்த கோவில் இருக்கிறது. ஆதி ஜெகநாத பெருமாள் சுவாமி பேரு, நந்திபுர விண்ணகர நாதன் அப்படின்னு பேரு. கூகுள்ல போட்டா அப்படியே வந்துடும். நந்தி பெருமாளை வழிபட்டதாக வரலாறு எங்கும் இல்லை. இங்கு நந்தியம்பெருமான் போய் பெருமாளை வழிபட்டு கொண்டிருக்கிறார். அதனால்தான் நந்திபுர விண் நகர நாதன் அப்படின்னு பேரு. சிவபெருமானும் பெருமாளும் இணையக்கூடிய ஒரு கோவிலாக நான் இந்த கோவிலை பார்க்கிறேன். இந்த கோவில் வந்து மிகவும் அருமையான ஒரு கோவில். கும்பகோணம் பட்டீஸ்வரம் தேனுபுரீஸ்வரர் கோவில்ல இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் இருக்கிறது. கூகுள் மேப்ல போட்டா இது வந்துடும். ஆதி ஜெகநாத பெருமாள் போயிட்டு இந்த கடலடைத்த பெருமாளும் சரி, ஆதி ஜெகநாத பெருமாளுக்கும் சரி 27 நெய் தீபம் போடுங்கள், 19 முறை கோவிலை வலம் வாருங்கள், அன்னதானம் செய்யுங்கள் தண்ணீர் பாட்டிலுடன். எத்தனை பேத்துக்கு வேணா பண்ணுங்க. அதே போல சகசர நாம அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள். கிட்டத்தட்ட கோயில் ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் உட்கார வாய்ப்பு இருக்கும். 2 மணி நேரம் வாய்ப்பு இருக்கு. சகசர நாம அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள். இந்த 2 கோயிலுமே கூகுள்ல போட்டீங்கன்னா வந்துடும். போன் நம்பர்ஸ் எல்லாம் நீங்க அதுலயே எடுத்துக்கணும். அதுலயே வந்து போட்டீங்கன்னா கோயில் வந்துருது. முதல்லயே கூப்பிட்டு பேசிட்டு அதன் பிறகு நீங்க போங்க. உங்களுக்கு சிறப்பா சகசரநாம அர்ச்சனை பண்றது ஆதி ஜெகநாத பெருமாள்லாம் அடிச்சுக்கவே முடியாது. நான் பல முறை அந்த கோயிலுக்கு நாங்க போயிருக்கேன். ரொம்ப சிறப்பான கோவில். இந்த ரேவதி நட்சத்திரத்திற்கு 22ஆம் நட்சத்திரம் உத்திராடம். நம்ம வந்து வைநாசிகம் அதுல சொல்லிடலாம் என்ன நோய் வரும் அப்படின்ட்டு. கார்த்திகை உத்திரம் உத்திராடம் நட்சத்திரத்துக்காரங்களிடம் நீங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், கார்த்திகையில் பிறந்தவர்கள், உத்திரத்தில் பிறந்தவர்கள், குறிப்பாக உத்திராடம் 100% வைநாசிகம், உத்திரம் 50% வைநாசிகம், கார்த்திகை 30% வைநாசிகம். அப்போ நீங்க இவங்களோட தொழில் பண்ணும் பொழுதோ, வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொள்ளும் பொழுதோ, நீங்க ரேவதியில் பிறந்தவர்களுக்கு இந்த உத்திராடத்தில் பிறந்தவர்களை நிச்சயமாக திருமணம் செய்து வைக்க கூடாது. இவர்கள் நிச்சயமாக வாழ மாட்டார்கள். நான் வந்து ஒரு தொழில் ஆரம்பிக்க போறேன், பார்ட்னர்ஷிப் பண்ண போறேன், ஒரு சீட்டு போட போறேன், இல்ல நான் போய் ஒரு இன்வெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னா ரேவதியில் பிறந்தவர்கள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடன் எந்த விதமான பண கொடுக்கல் வாங்கலிலும் ஈடுபடக்கூடாது. கண்டிப்பாக பிரச்சனையில் தான் முடியும். கணவன் மனைவியாக இருந்தீங்கன்னா, கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. கடல் அடைத்த பெருமாள், கடல் காத்த பெருமாள் போயிட்டு வாங்க. நீங்க வந்து உங்க வாழ்க்கை சுமூகமா இருக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல இனி வரக்கூடிய காலங்கள்ல என் பையனுக்கு நான் வந்து பொருத்தம் பாக்குறேன், என் பொண்ணுக்கு பொருத்தம் பாக்குறேன்னா இந்த 10 பொருத்தத்தை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்காம வைநாசிக நட்சத்திரம் என்னவென்று பாருங்கள். வைநாசிக நட்சத்திரத்தில் ஒரு கணவன் மனைவி சேர்ந்து வாழ்ந்ததாக வரலாறே இல்லை. உடனே டிவோர்ஸ் தான். ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு சேர்ந்து வாழாம ஒரே வீட்டில் தனித்தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கறத நான் வேதனையோட பதிவு செய்யறேன். இவங்களுக்கு வந்து ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இடுப்பு வலி கண்டிப்பா வரும். இடுப்புல இருந்து தொடைப்பகுதிக்கு போகக்கூடிய நரம்புகள், தொடைப்பகுதிக்கு வரக்கூடிய இந்த முழங்கால் இருக்கு இல்லையா, இந்த முழங்கால் வரைக்கும் வரக்கூடிய நரம்புகள் எல்லாம் இந்த உத்திராடம் நட்சத்திரத்துக்கு சொந்தமானது. ஏன்னா 22ஆம் நட்சத்திரம் இல்லையா, இடுப்பு வலி ஏற்படுவது, அதனால கால்ல வலி ஏற்படுவது அப்படிங்கிறது விஷயம். ரேவதி கால் பாதங்கள்லயும் பிரச்சனை வருகிறது. கால் வலி, கால் பாதம், காலில் வெடிப்பு வர்றது, புண்ணு வர்றது, காலில் வந்து சுளுக்கிக்கிறது, பாத்ரூம்ல வலிக்கு விழுகிறது. ரேவதி நட்சத்திரத்துக்காரர்கள் நடக்கும்போது ரொம்ப கவனமாக நடக்கணும். பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துடுறது, இல்லைன்னா வந்து நீங்க எங்கேயா போகும்போது காலை இடிச்சுக்கிறது, காலில் காயமாகிறது, காலை சரியாக நீங்கள் பராமரிக்காமல் போய் தான் உங்களுக்கு நோய் வரும் அப்படிங்கிறது விஷயம். ஆதி ஜெகநாத பெருமாள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா பெரிய லெவல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் எந்த கிரகம் நின்றாலும், எந்த கிரகம் நிற்கிறதோ, நீங்கள் 1ஆம் பாதம்னா 1ஆம் பாதத்துல கோயிலுக்கு போங்க, ஆதி ஜெகநாத பெருமாள் போங்க. 2ஆம் பாதம்னா 2ஆம் பாதத்துல போங்க, 3ஆம் பாதம்னா 3ஆம் பாதத்துல போங்க, 4ஆம் பாதம்னா 4ஆம் பாதத்துல போங்க. இதுல என்ன கேள்வி கேட்பீங்கன்னா, 4ஆம் பாதம் நைட்ல வருது சாமி, நான் எப்படி சாமி போறதுன்னு கேட்பீங்க.
வெயிட் பண்ணி அடுத்த மாசம் போங்க. ம். ஏன்னா 4ஆம் பாதம் இரவு வர்றதுக்கு ரிஷபானந்தர் ஒண்ணும் பண்ண முடியாது. வழி இதுதான். நான் வழி சொல்லிட்டேன். நீங்க இறைவன் உங்களை என்று அழைக்கிறானோ அன்றுதான் நீங்க போக முடியும். ஒரு நாள் மத்தியானம் வரும் நட்சத்திரம், இல்லாட்டி மார்னிங் வரும், அதை கனெக்ட் பண்ணி அவங்க போய்க்கலாம் இல்லையா? ஆமா, மார்னிங் அடுத்த மாசம் நீங்க கணக்கு பண்ணி அதுல போய்க்கலாம். போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய பிடிவாத குணம் கொஞ்சம் தளர்ச்சி அடைய வாய்ப்பு இருக்கிறது. பிறரை கண்மூடித்தனமாக நம்பக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மாற வாய்ப்பு இருக்கிறது. நல்ல தொழில் அமைந்து, நல்ல வேலை அமைந்து, நல்ல திருமணம் நடந்து, குழந்தை பிறக்காமல் இருந்தால் குழந்தை செல்வம் கிடைத்து நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இந்த 2 கோவிலும் உங்களுக்கு வேலை செய்யும். ரேவதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் இந்த 2 கோயிலுக்கும் போகணும். இப்போ இதுல ஒரு கேள்வி வரும், நான் கடல் காத்த பெருமாள் மட்டும் போனா போதுமா அப்படின்னா இல்ல. ரேவதி 4ஆம் பாதத்தில் எந்த கிரகம் நின்றாலும் நீங்க ஆதி ஜெகநாத பெருமாளும் போகணும், கடலடைத்த பெருமாளும் போகணும். ஒரு சில வெப்சைட்ல கடல் காத்த பெருமாள்னு வருது. ரெண்டும் ஒரே கோவில் தான். வாழ்க்கையில் ஒரு முறையாவது ரேவதி நட்சத்திரத்துக்காரங்க இந்த கோவில்ல கால் எடுத்து வச்சிட்டீங்கன்னா 100% உங்கள் வாழ்க்கை மாறியே தீரும். அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. இறைவன் உங்களுக்கு கொடுத்த பொன்னான வாய்ப்பு இது. ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம கண்டென்ட் போகணும்னோ வைரல் ஆகணும்னோ அப்படிலாம் நம்ம எதையுமே சொல்றது இல்லை. மக்கள் பயன்பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துலதான் நான் இந்த கோயிலே சொல்றேன். ஏன்னா எனக்கும் தெரியும், என்னோட கண்டென்ட்டை எடுத்துதான் இன்னைக்கு பல ஜோடர்கள் முடக்கு வீடியோ போடுறேன், திதி வீடியோ போடுறேன் அப்படின்னு போட்டு மக்களை குழப்பி எடுத்துட்டு இருக்கிறாங்க. இவர்கள் இதையும் காப்பி அடிப்பார்கள் என எனக்கு தெரியும். இருந்தாலும் மக்கள் பயன்பெற வேண்டும் என நினைக்கிறேன் நான். நிச்சயமா சாமி. ரொம்ப ரொம்ப நன்றி சாமி. உங்க பொண்ணா நேரத்தை செலவழிச்சு நம்ம நேரில் விளக்கம் கொடுத்து ரொம்ப ரொம்ப நன்றி சாமி. சுகமே சொல்லுங்க. மீண்டும் சாய் செந்தில் சாரோட அவரோட நட்சத்திரத்துல சந்திப்போம், உத்தரட்டாதியில சந்திப்போம். சுகமே சொல்க.